பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மார்க்கு எழுதின சுவிசேஷகம் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். Gospel according to Saint Mark chapter 10 verse 47. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஆமென். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படியாக ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நாட்கள்ல அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தாங்க. குருடருக்கு கண் பார்வை கொடுத்த, முடவர்களை நடக்க பண்ணினார், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினார். ஆகையினால் அவருடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரவிட்டு அவரை எங்க போனாலும் திரளான ஜனங்கள் அவரால் சுகம் பெறும்படி அவரை தேடி வந்தாங்க. இந்த இடத்துலையும் ஆண்டவராய் இயேசுவும் சீஷர்களும் எரிகோ பட்டணத்துக்கு போறாங்க. அங்க ஊழியத்தை முடிச்சு எரிகோவை விட்டு அவர் வெளியே போகும் பொழுது திரளான ஜனங்களும் அவர் பின்னாடி போறாங்க. அப்ப அந்த ஜன திரள் சத்தத்தை கேட்டு அந்த ஒரு குருடன் பர்த்தே மேயு அவன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். ஏசு போகிறார் என்று கேள்விப்பட்டு உடனே கூப்பிடுறான் சத்தமா, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அப்படி கூப்பிட தொடங்குகிறான். அப்ப அங்க இருந்து அவங்க எல்லாரும் அதட்டுறாங்க அவனை, நீ சத்தம் போடாத, அமைதியா இரு அப்படின்னு. ஆனா வசனம் சொல்லுது, அடுத்த வசனத்துல நம்ம 48வது வசனத்துல படிக்கிறோம், அவனோ தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அவன் இன்னும் அதிகமாக அவன் கூப்பிட தொடங்கினான். அப்பதான் இயேசு உடனே நின்று அவனை அழைக்கிறார். அப்ப அவன் வந்தோடனே இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பார்வை அடைய வேண்டும் அப்படின்னு உடனே ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொன்ன உடனே இமீடியட்டா அவனுக்கு என்னன்னா அவனுக்கு கண்கள் திறக்கப்பட்டு அவன் பார்வை அடைகிறான் என்பதை நம்ம இந்த பகுதியில வாசிக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவன் குருடனாக இருந்தாலும் இயேசுவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அந்த இடத்த விட்டு அவர் வெளியில போகிறாரு அப்படின்றத அறிந்து அந்த இடத்துல ஆண்டவரை எப்படியாகிலும் அவரோட கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் அதிக சத்தமாய் இயேசுவை கூப்பிடுறான். நசரேயனாகிய இயேசுவை, தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுகிறான் அந்த இடத்துல. ஏன்னா அந்த டைம் அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் கடந்து வெளியில போறாங்க எரிகோவை விட்டு. அதுக்கப்புறம் வேற பட்டணத்துக்கு போயிருவாங்க. அந்த தருணத்தை விடாம என்னன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சத்தமா கூப்பிடுகிறான். அதுவும் சத்தமா கூப்பிடுறான். அது மட்டும் அல்ல, கரெக்டா கூப்பிடுறான். என்னன்னா அந்த தாவீதின் குமாரனே என்று சொல்லி அப்படி கூப்பிடுகிறான். அவனுக்கு பாருங்க, அந்த குருடனா இருந்தாலும் அவர் தாவீதின் குமாரன்ற அந்த ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஏன்னா தாவீதோட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை என்னன்னா, உன்னுடைய சிங்காசனம் தலைமுறைக்கும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அப்படிதான் ஆண்டவர் கர்த்தர் தாவீதோடு அவர் உடன்படிக்கை செய்தாங்க இல்லையா? அப்ப ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த தாவீதினுடைய வம்ச வழியில வந்தவர் தான். அதான் தாவீதின் குமாரன் என்று அவர் அழைக்கப்படுவார் என்று அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக அந்த வம்ச வழியில தான் ஆண்டவர் பிறந்தாங்க இல்லையா? ஆமேன். அது மத்தேயு 1 அதிகாரத்துல அந்த ஆண்டவரை இயேசுனோட அந்த வம்சம், அந்த ஜீனியாலஜி அதுல வாசிக்கும் பொழுது நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, அவனுக்கு பாருங்க குருடனா இருந்தாலும் ஒரு வெளிப்பாடு இருந்தது, அவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லி. ஆமே, ஹல்லேலூயா. அப்ப என்னன்னா அந்த டைம்ல அந்த டைமை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அவன் சத்தமா கூப்பிடுறான். அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு அவர் தாவீதின் குமாரன் என்கிற அந்த ஒரு வெளிப்பாடு இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா சரியா கூப்பிடுறான். கரெக்டா அந்த டேர்மை யூஸ் பண்ணி அவன் கூப்பிடுறான். ஆகையினால பாருங்க, அந்த அற்புதத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக தருணங்கள் நமக்கு இப்படியாக இல்லையா, எல்லா டைம்லயும் ஆண்டவர் அற்புதம் செய்வாங்க. ஆனா சில சமயம் பாருங்க, ஆண்டவர் பிரத்யேட்சமா இப்ப நம்ம சபைக்கு போகும்பொழுது அந்த இடத்துல பாருங்க ஆண்டவர் பிரத்யேட்சமா அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவார். இப்ப தேவ பிள்ளைகள் கூடி நம்ம இப்படியாக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். அப்ப சரியா என்ன பண்ணணும், அந்த டைமை இல்லையா நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை நம்ம விட்டுடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. இரண்டாவது, சரியா அவரை கூப்பிடணும். அவன் தாவீதின் குமாரனு அப்படின்ற அந்த ஒரு வெளிப்பாடு இருந்தது. அப்ப நமக்கு அந்த ஒரு வெளிப்பாடு இருக்குதா? அப்ப கரெக்டா நம்ம கூப்பிடணும் ஆண்டவரை. ஆமே, யெகோவா தேவனுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அப்ப
நம்ம என்ன தேவையோ, நமக்கு இப்ப சமாதானம் தேவை அப்படின்னா யெகோவா ஷாலோம் என்று சொல்லி அப்படியா ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிட நம்ம கற்றுக்கொள்ளணும். நமக்கு சுகம் வேணும்னா யெகோவா ராஃபா, அப்படி அந்த மாதிரி நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம சரியா நம்ம கூப்பிட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் தாவீதின் குமாரனே என்று சொல்லி அந்த வெளிப்பாடு அவனுக்கு இருந்தது. அதனாலதான் அவன் கரெக்டா கூப்பிட்டு அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். ஆமே, அல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீ தாவீதின் குமாரனாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம், நன்றி ராஜா. அப்பா நீங்க யெகோவா ராஃபா. ஆண்டவரே, நீர் எங்களை சுகமாக்குகிற தேவனாப்பா. ஆண்டவரே, உம்முடைய தள்ளும்புகளால கர்த்தர் எங்களை சுகமாக்குகிறீராப்பா. நானே உன் பரிகாரின்னு சொன்ன தேவனாப்பா. ஆண்டவரே நன்றி. எப்படி அந்த குருடனுடைய கண்களை திறந்தீரோ அப்படியாக அப்பா நீ தாவீதின் குமாரன் என்று சொல்லி அப்பா நாங்க அறிந்து கொள்ள எங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் நீ திறப்பீராக. இயேசுவே தாவீதின் குமாரனே என்று சொல்லி அப்பா உம்மை நோக்கி கூப்பிட்டு அப்பா ஆண்டவர் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்துல ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.